Hi, hello, welcome to Commerce Clarified. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் அதர் எக்ஸைஸ்லேருந்து. ஸோ சம் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்க்கல அப்படின்னா பேசிக்ஸ் முதல்ல பார்த்துக்கோங்க. தட் மீன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன, பார்ட்னர்ஷிப் டீட்னா என்ன, பேசிக்காக முதல்ல வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டீட்னா என்னன்னு தெரியணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட ஃபார்மேட் என்னென்னு தெரியணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் தெரியணும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்க வாங்க. ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் A and B calculate interest on capital at 5% per annum for the year ending 31st December 1996. ஏஸ் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1996ஓட அந்த பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. A கேபிட்டல், B கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன்லாம் என்ன அப்படின்னு தெரியலனா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அதில் போய் பாருங்கள். சன்ட்ரி டெப்டாஸ், சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் 42,000. ட்ராயிங்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் ட்ராயிங்ஸ் வந்துட்டு ஏயோட ட்ராயிங்ஸு 2,000, பியோட ட்ராயிங்ஸு 6,000. ப்ராஃபிட்ஸ் டியூரிங் த இயர் 12,000. ஓகே, ஸோ சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல்ஸ் அதர் எக்ஸைஸ் பேஜ் நம்பர் 21.25. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டோம். அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேபிட்டல் அட் த எண்டு. ஸோ ஃபார்மேட் படி ஃபஸ்ட் நம்ம என்ன போடுவோம், கேபிட்டல் அட் த எண்டு. கேபிட்டல் ஏஸ் கேபிட்டல் 20,000, பிஸ் கேபிட்டல் 16,000. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் அட் த எண்டு ஆர் க்ளோசிங் கேபிட்டல் ஃபார் A 20,000, for B 16,000. Next, plus drawings. If there is any drawings or interest on drawings, it will be added to the closing capital. இதில் பார்த்தீங்கன்னா A 2,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. A's drawings were rupees 2,000 சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இது நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம். பேலன்ஸ் ஷீட்டில் ஆல்ரெடி இருக்கிற அதே 2,000 தான் they have given here அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் கன்சிடர் பண்ண வேண்டாம். பியோட ட்ராயிங்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போ ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ட்ராயிங்ஸ் ஏக்கு ட்ராயிங்ஸ் வராது, பிக்கு மட்டும்தான் 22,000. நெக்ஸ்ட் இஃப் தேர் இஸ் எனி அடிஷ்னல் ப்ராஃபிட்ஸ் ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணணும். ஸோ அடிஷ்னல் கேபிட்டலும் எதுவுமே இல்லை, சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் எதுவும் இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு 12,000, அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டில் 8,000. ஸோ அதை டிடெக்ட் பண்ணணும், ஒர்க்கிங்ஸில் போட்டுடலாம். ஸோ ப்ராஃபிட் 12,000, P&L அப்ராப்ரேஷனை வந்து டிடெக்ட் பண்ணிக்கணும். 8,000 டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி கெட்டிங் 4,000. ஸோ அக்ரிமெண்ட் பற்றி எதுவுமே சொல்ல, A and B வந்து என்ன ப்ரொப்போர்ஷனில் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலை. அதனால் அக்ரிமெண்ட்டில் எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை அப்படின்னா ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தே வில் ஷேர் தேர் ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்போ 4,000 அப்ராப்ரேஷனில் மைனஸ் பண்ணி வரதுக்கப்புறம் இந்த 4,000 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 4,000 டிவைடட் பை 2, ஈச் 2,000. ஸோ ஈச் rupees 2,000 ப்ராஃபிட் ஷேர். ஸோ இப்போ ப்ராஃபிட்ஸ் கிரெடிட்டட் ஏல 2,000, ஃபார் B 2,000. ஸோ ப்ராஃபிட்ஸ் மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 18,000, 20,000. ஸோ இதுதான் நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல். இது ஃபுல்லாகவே ஒர்க்கிங்ஸு. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் A 18,000, B 20,000. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. ஓகே, கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுதான் சம்மு. ஸோ 5 மார்க்ஸ் சம் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலில் தான் கண்டுபிடிக்கணும். எப்போவுமே ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ஃபவுண்ட் அவுட் ஆன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேங்களா, க்ளோசிங் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்போவுமே கொடுக்க மாட்டோம் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் capital 5%, 18,000 into 5 by 100, 900, 20,000 5%, 1,000, 19,000, 100, 19,000. Yeah, so interest on capital final answer 900, 1,000. Okay, so just formatல apply பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 2.
Ram and Rahim contribute rupees 60,000 and 30,000 respectively as capital. So Ramoda capital வந்து 60,000 Rahim வந்து contribution வந்து 30,000 பண்றாராம் capitalக்கு. They decide to allow interest on capital at 6% per annum. அவங்க வந்து interest on capital வந்து 6% allow பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. Their respective shares of profit is 2:3. So profit share இதில் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் profit share கொடுக்கல, அதனால் ஈக்குவல்னு எடுத்தோம். இந்த தடவை வந்து profit share வந்து 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And the business profit before interest for the year is 4,500. ப்ராஃபிட், அவங்களோட ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 4,500 ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விதமாக சம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஷோ வேர் there is no agreement. ஸோ ஃபஸ்ட்டு சம்ம வந்து அக்ரிமெண்ட்டே அவங்க போடல அப்படின்னா வந்து கேல்குலேஷன் எப்படி இருக்கும். when there is a clear agreement that interest on capital will be allowed even if it இன்வால்வ்ஸ் ஃபர்ம் அண்ட் லாஸ். ஃபர்முக்கு லாஸே இருந்தால் கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நோ அக்ரிமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட்டுக்கு. ரெண்டாவது அக்ரிமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் லாஸே இருந்தாலும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் படியும் நம்ம எப்படி வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ஃபார்மேட்லாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல, டேரெக்டாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 4,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்ஸோ இல்லை அடிஷ்னல் கேபிட்டலோ அதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணது ஆக்சுவலாக ஓப்பனிங் கேபிட்டலே கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூட்டட் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கனால டேரெக்டாக நம்ம 6% அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட்லேருந்து தான் கண்டிப்பாக அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு கேஸு நோ அக்ரிமெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, நோ அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் போடலன்னா என்ன அர்த்தம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% அப்படின்னு எதுவும் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணல. அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்பீங்க, கேல்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் ஃபார்மேட்டில் போட்டுக்கலாம். ஸோ பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, 4,500. இது என்னது, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட்டு 4,500. அப்போ இதில் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரி, இன்ட்ரெஸ்ட்டு 4,500 கொடுக்கணும். அப்போ 4,500 இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்னா என்ன ப்ரொப்போர்ஷனில் கொடுப்பாங்க, அக்ரிமெண்ட் இல்லாதப்ப கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண ப்ரொப்போர்ஷனில். கேபிட்டல் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ராம் வந்து 60,000, ரஹீம் வந்து 30,000. இப்போ பென்சிலில் லைட்டாக போடுறேன் பாருங்கள். ராம் வந்துட்டு 60,000 டு ரஹீம் வந்துட்டு 30,000. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 1s are 3, 3 2s are 6. அப்போ 2:1 2:1 ரேஷியோவில் தான் அவங்க கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே ப்ரொப்போர்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபார் ராம் அண்ட் ரஹீம். ஸோ ராமுக்கு 4,500 இன்ட்டு ராமோட ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ, 2 + 1 3, டோட்டல் ப்ரொப்போர்ஷன் 3, ராம் வந்து அதில் 2 எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ 2/3. ரஹீம்க்கு 4,500 இன்ட்டு ரஹீமோட ப்ரொப்போர்ஷன் 1, ஸோ 1/3. ஸோ கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராமுக்கு வந்து 3,000 வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ரஹீம்க்கு வந்து 1,500 வரும். ஸோ டோட்டல் 4,500. ஓகே. ஸோ இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் when no agreement is there between ராம் அண்ட் ரஹீம். அக்ரிமெண்ட்டே போடலை, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை பிரித்து கொடுங்க அப்படின்னா நம்ம எந்த ப்ரொப்போர்ஷனில் பிரிப்போம், கேபிட்டல் கொண்டு வந்த ப்ரொப்போர்ஷன். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஓப்பனிங் கேபிட்டல் அதில் தான் போடணும். நம்ம அதுக்கு தான் முன்னாடியே சொன்னோம், ஓப்பனிங் கேபிட்டலில் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. சட்டுன்னு என்ன பண்ணுவாங்க சம்மில் அப்படின்னா, ரேஷியோ கொடுத்துருக்காங்கப்பா 2:3 ப்ராஃபிட் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் கண்டுபிடிச்சிடக்கூடாது, 2:3 எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா. கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ப்ரொப்போர்ஷனில் அக்ரிமெண்ட் இல்லாதப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, 6% வந்து அக்ரிமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி சம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ when there is agreement, profit and loss appropriation, same profit and loss appropriation agreement இருக்கும்போது, ஸோ இந்த சைடு பை டெபிட் சைடு பை profit and loss account 4,500, கிரெடிட் சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன ப்ரொப்போர்ஷனில் நம்ம ஷேர் பண்ணுவோம், 6% ப்ரொப்போர்ஷன். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. ராமுக்கு தனியாக ரஹீமுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ராமுக்கு வந்து 6%, ரஹீமுக்கும் வந்து 6%. பட் இந்த ரெண்டு 6%ம் எதில் கண்டுபிடிப்போம் அப்படின்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனில். ஸோ ராமோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் 60,000, ரஹீமோட கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 30,000. ஸோ 60,000ல் 6% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3,600 வரும். 30,000ல் 6% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1,800 வரும். ஸோ ராம் அண்ட் ரஹீமோட
இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்துட்டு தனித்தனியாக முடிச்சுட்டு அவுட்டர் காலமில் டோட்டல் போட்டுக்கோங்க. ஸோ 5400. ஸோ 5400 நம்மளோட டோட்டலு. ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டே வந்து 4500 தான். அப்போ நமக்கு வந்து ரிமைனிங் வந்து நெட் லாஸாக இருக்கும். ஸோ பை நெட் லாஸில் தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டே கொடுத்துருப்போம். அப்போ லாஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணோம். ஸோ 5400 மைனஸ் 4500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 900 வருது. ஸோ இந்த 900 ப்ரொபோர்ஷனில் பிரிக்கணும். எந்த ப்ரொபோர்ஷனில் பிரிப்போம்? ப்ராஃபிட் ப்ரொபோர்ஷனில் பிரிப்போம். ஸோ ப்ராஃபிட் ப்ரொபோர்ஷன் எவ்வளோ? 2:3. ஸோ 2:3 ப்ரொபோர்ஷனில் 900 பிரிக்கணும். ஸோ இப்போ ராமுக்கு 900 இன்ட்டு 2/5, ரஹீமுக்கு 3/5. ராமுக்கு 900 இன்ட்டு 2/5, ரஹீமுக்கு 900 இன்ட்டு 3/5. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 360, 540. ஸோ நெட் லாஸ் 900. ஸோ டோட்டல் 5400. ஸோ ஒரே ப்ராப்ளம் தான். ஒரே ப்ராப்ளமில் அக்ரிமெண்ட் போடலை, பார்ட்னர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும்? வென் தேர் இஸ் அக்ரிமெண்ட் எந்த ப்ரொபோர்ஷனில் கேல்குலேட் பண்ணுவோம்? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 6% கேபிட்டல் கான்ட்ரிபியூஷனில், அதே வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ ஷேரிங் வந்து ப்ராஃபிட் ப்ரொபோர்ஷனில். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கேபிட்டலோட கான்ட்ரிபியூஷன் ப்ரொபோர்ஷனில் ஷேர் பண்ணுவோம். நெட் லாஸோ நெட் ப்ராஃபிட்டோ ப்ராஃபிட் ப்ரொபோர்ஷனில் ஷேர் பண்ணி காமிச்சிடுவீங்க.